என்ன நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்கிறீங்க? நீங்கள் நாத்திகரா? நீங்கள் ஏதோ ஒரு கட்சி மாடலா? அப்புறம் நீங்கள் கிறிஸ்டியன் மிஷினா? இதெல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அது நான் எடுத்துக்கவே போகிறது இல்லைங்க. நீங்கள் என்ன வேணாலும் கேட்டுட்ருக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை நல்லபடியாக சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது வரதான் செய்யும். அதனால் நீங்கள் பாட்டுக்கு எதிர்த்துட்டே இருங்க. நான் பாட்டுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிகிட்டே தான் இருப்பேன். நான் சரின்னு நினைக்கிற விஷயங்களை நான் கண்டிப்பாக சொல்லிகிட்டே தான் இருப்பேன். நான் நிறுத்தவே மாட்டேன். நீ வாயை மூடு, நீ யார் சொல்கிறதுக்கு, ஏன் நான் சொல்லக்கூடாது? இந்த உலகத்தில் இருக்க ஒரு பிரஜை தானே நான், என்ன வாய மூடுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கள, அதே மாதிரி நான் எனக்கு வேண்டப்பட்ட விஷயங்களை நான் சொல்கிறேன். உங்களை வாய மூடுங்கன்னோட நான் சொல்லலை. ஓகேங்களா? நான் எனக்கு சரின்னு படுற விஷயங்களை கண்டிப்பாக எடுத்து சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் ஒருத்தர் தான் என்னை வாய் மூடுன்னு சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு 1000 பேர் நீங்கள் சொன்னது எங்களுக்கு திருப்தியாக இருக்குது, நீங்கள் இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்லுங்கம்மா, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரிலீஃபாக இருக்குது, அப்படி சாமி கும்பிடு, இப்படி சாமி கும்பிடுன்னெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற விதம் எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பல பேருக்கு நான் நிம்மதியை தாங்க கொடுத்துட்ருக்கேன். அதனால் உங்கள் ஒருத்தருக்காகலாம் வாய மூடணும்னு அவசியமே இல்லை. நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஓகேங்களா? நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டுருங்க, அதை பற்றி நான் கவலையே படமாட்டேன்.